Hello friends, welcome to Dhiva'skitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி ஸ்வீட் ரெசிபி. கேரட் வச்சு ஒரு அல்வா பண்ண போறோங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்தி. எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேரட்டை நல்லா சீவிக்கலாங்க. காய் சீவிறதுல பொடி பொடியா சீவி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஒரு pan வச்சிட்டு panல 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். தேவையான அளவு முந்திரி, திராட்சை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுக்கும்போது கேஸை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. பொறுமையாக நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகணும், ஆனால் கருகிடக்கூடாது பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஆன உடனே நம்ம பொரிச்சதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதே பேனில் நம்ம சீவி வச்சுருக்க 1/4 கிலோ அளவு கேரட்டை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த நெய்யிலேயே நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா அந்த நெய்யிலேயே வதக்கிடுங்க. இப்போது அந்த நெய்யிலேயே கேரட் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கும். பாதி அளவு குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சின பால் சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். காய்ச்சின பால் 1 டம்ளர் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நம்ம பால் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா ஏற்கனவே வெந்த கேரட் வந்து ஃபுல்லாக வந்து அந்த பாலை வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ சீக்கிரமாக குக் ஆகிடும். ஒரு ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சாலே போதும். பாருங்கள், பால் வந்து ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கேரட்டோட. அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்தோன்னே கொஞ்சம் கேரட் இன்னும் மெல்ட் ஆகும். அது வரைக்கும் ஒரு 3 மினிட்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் இப்போ இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை கற்பூரம் ஒரு துளி ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ண பிறகு 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பேனில் ஒரு துளி கூட ஒட்டலை. நல்லா வெந்தும் இருக்குது கேரட்டு. நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரெடியான கேரட் அல்வாவை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுட சுட கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான டெசர்ட் ரெசிபிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் திவாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.